இப்போ இதை நம்ம எப்படி வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். பார்த்தீங்களா இந்த கை இந்த சென்டரில் வச்சுட்டு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்ல வரேன். ஏற்கனவே இந்த சாரி கட்டியிருக்காங்க, ஆல்ரெடி கட்டினதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். நமக்கு முன்னாடி பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது இப்போ இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. Hi everyone, welcome back to my Tressa Makeover Artistic channel. Hope you all are doing good. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோ இது. இன்றைக்கி நம்ம வந்து ஆல்ரெடி நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி ஒரு சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து எப்படி பண்ணலாம், என்னென்ன ட்ரிக்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆல்ரெடி நம்மளோட ஆங்கிலோ தமிழச்சி லைஃப் ஸ்டைல் சேனலில் ஒரு ஐ திங்க் ஒரு 2 years பிஃபோர் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். எப்படி வந்து ஒரு சாரியை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணணும், அந்த பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண சாரியை எப்படி வியர் பண்ணணும், இது எல்லாமே நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். ஸோ இப்போ ஒரு 2 years 3 yearsக்கு அப்புறம் இப்போ நான் எப்படி அட்வான்ஸாக நான் வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத என்னோட ஒரு கிளைண்ட்டோட சாரீ வச்சு தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ரியல் கிளைண்ட், என்னோட ரியல் கிளைண்ட்டோட சாரியை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்து இப்போ வரைக்கும் எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இனி வர வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப்ஃபுல்லான வீடியோஸ் அண்டு ஏதாவது கற்றுக்கிற மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். யாராவது புதுசாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது, இந்த வீடியோ எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு தெரியல, பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி பார்த்துடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்னோடய கிளைண்ட்டோட முன்னாடியே சொன்ன மாதிரி என்னோடய கிளைண்ட் ரியல் கிளைண்ட்டோட சாரீ. இப்போ ஒரு சாரீ நீங்கள் வந்து அயன் பண்ண போகிறீங்க, உங்களுக்காக இருந்தாலும் அல்லது வந்து ஒரு கிளைண்ட்டுக்காக இருந்தாலும் வந்து நீங்கள் அயன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த சாரீ வந்து ரொம்ப கசங்கிருக்கக்கூடாது. ஒரு வேளை இந்த மாதிரி கசங்கிருக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரியே மடித்தா மாதிரியே ஒரு டைம் வந்து அயன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு இன்னுமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கெல்லாம் வந்து கொஞ்சமாக அயன் பண்ணிக்க போகிறேன். ஸோ அயன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அயன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அயன் பாக்ஸ் தேவைப்படும். ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறவங்க ஒரு ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் ஒரு பிகைனர் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது போதும். இது வந்து நான் ஏன் பிகைனர் லெவல் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் நல்ல ப்ரொஃபஷனலாக அயன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் வந்து நமக்கு நிறையா வேரியன்ட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு ஸ்ட்ரீமிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் பிராண்ட்ஸ் பற்றிலாம் பேசினேன் அப்படின்னா இது வந்து கொலாபரேஷன் சம்திங் வந்து இது ப்ரமோட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வச்சுருக்கிறது காட்டுற பாருங்கள், இது ஒரு ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் தான். இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரீமிங் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 2 years பிஃபோர் நான் இதை வந்து எனக்கு வாங்கியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இதை நான் இதை சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸ் வாங்கி தெரியும்னு நினைக்கிறேன். வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதே போல் நான் எனக்கு செல்ஃபாக தான் பண்ணிக்க போகிறேன், அதுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீமிங் வேணுமான்னு கேட்டிங்கன்னா தேவையே கிடையாது. உங்கள் வீட்டில் என்ன அயன் பாக்ஸ் இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக வச்சு நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பின்ஸ் நமக்கு தேவைப்படும். நிறையா பெரிய பின்ஸ், சின்ன பின்ஸ், அந்த மாதிரி ஒரு 2 சைஸில் வந்து பின்ஸ் தேவைப்படும். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ 2 பின்ஸ் நான் வச்சுருக்கேன், ஒன்று பெரிய சைஸ் ஒன்று சின்ன சைஸ்ன்னு சொல்லிட்டு. இது நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும், இது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். நல்லா சாரீ வந்து ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளிப்ஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கணும். இதை நான் ஸ்டார்டிங்கில் வாங்கியிருந்தேன், இது போக இன்னும் நம்மக்கிட்ட வந்து 2 இருக்குது. ஸோ மொத்தமாக நம்மகிட்ட வந்து ஒரு 6 கிளிப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 2-3 சாரீ அயன் பண்ணுறோம் அல்லது நமக்கு வந்து எங்கேயாவது வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு எது கையில் கிடைக்குதோ அதனால் வந்து ஒரு 6 செட் வந்து நான் வந்து கையில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு எனக்கு ஒரு 3 இருந்தால் போதும், 3 கூட தேவையில்லை, 2 இருந்தால் போதும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டைட்டான கிரிப்பான ஒரு கிளிப்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக ஏதாவது உங்களுக்கு ரெகுலராக போகிற ஷாப்ஸ் இருக்குன்னா அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து தனியாக பண்ண போகிறீங்க, பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து நீங்கள் தனியாக பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கிறது மஸ்ட் ஹேவ் ப்ராடக்டாக இருக்கும். உங்களோட ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும் அல்லது சாரீ நார்மலாக கட்ட போகிறேன் அப்படிங்களா. ஓகே, இப்போ நான் வந்து ரொம்ப விளையாண்டு இழுத்துட்டு போகாமல் எப்படி வந்து இந்த அயனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி என்னென்ன இடத்துல வந்து ட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி வந்து ஈஸியாக ப்ளீட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான ஒரு டிப்ஸ் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து ப்ராப்பராக சொல்லித்தர மாதிரியே நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா முந்தான சைடு சொல்லுவாங்க, இது வந்து முந்தி சைடு.
அப்படியே நீங்கள் முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்புக்கு சுற்றுறது இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அயன் பண்ணிக்க போகிறேன். இதை நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இதை அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓரளவுக்கு அயன் பண்ணிட்டேன். முன்னாடி ரொம்ப சுருங்கி இருந்தது. நான் எங்கே வந்து இப்போ வந்து அளவுலாம் எடுக்க போகிறனோ இந்த அளவுக்கு மட்டும் எனக்கு எங்கெல்லாம் ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறனோ அங்கே மட்டும் நான் மேலாவே இப்போ அயன் பண்ணியிருக்கேன். நம்ம சென்டர் ப்ளீட்லாம் எடுக்கும் போது மிச்சமாக இருக்கிறதையும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அயன் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பில் சொருவோம் கிளைண்ட்டுக்கு. ஸோ நீங்களாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எந்த சைடு நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட அந்த பழைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் எப்படி வந்து அளவு எடுக்கணும் அப்படிங்கிறது. அதை நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறீங்கன்னா அந்த வீடியோ போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. என்னோட ஆங்கிலோ தமிழச்சி லைஃப் ஸ்டைல் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நான் வந்து ஏற்கனவே என்னோட கிளைண்ட்டோட ஃபோட்டோ பார்த்துட்டேன் அப்படிங்கிறதுனால எனக்கு அவங்களோட அளவு தெரியும். இப்போதைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அளவு வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த கையில இருந்து இந்த எண்டிங்கில் வந்து உங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிக்கோங்க. உங்கள் ஷோல்டர்ல இருந்து இந்த அளவுக்கு நல்ல லென்த் வரா மாதிரி இந்த சென்டர் ஷோல்டர் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கை இந்த சென்டரில் வச்சுட்டு இப்படி ஒரு அளவு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு அளவு வச்சுட்டிங்க அப்படின்னா அவங்களோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போது நம்ம இந்த மாதிரி நம்மளோட ஹிப் சைஸுக்கு இந்த மாதிரி அளவு எடுத்ததுக்கு அப்புறமா இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக முந்தி அளவு வந்து எடுக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுட்டோம். இங்கே லைட்டாக ஒரு அயன் கொடுத்துடலாம். சில்கில் வச்சுருக்கேன் நான். சில்கில் வச்சு நல்லா இப்படி ஸ்டீமிங் கொடுத்து இப்படி அயன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி மெத்தடில் நான் உங்களுக்கு இப்போ வந்து எப்படி நிறைய ப்ளீட்ஸ் வரா மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கொஞ்சம் நான் வந்து இதை ஃபாஸ்ட்டாக முடிக்கணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் அடுத்தடுத்து சாரிகள் இருக்கிறனால டக்குன்னு இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ வந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பக்கம் வந்து போட போகிறோம். எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருந்தாலுமே அவங்களுக்கு செட் ஆகாது. நான் இந்த அளவுக்கு இப்போ எடுத்து அது ஒரு நல்ல ஒரு சீல் மாதிரி கொடுத்துக்க போகிறேன். இங்கே இப்போ கொடுத்தாச்சு பாருங்க. அகெயின் நான் இப்படி திருப்புறேன். நல்லா வந்து இப்போ தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னாலே அழகாக வந்து சீல் விழும். அதுக்கும் மேலே உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஸ்டீமிங்கை வச்சு நல்லா இப்படி கொடுத்துருங்க. இப்படி கொடுத்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக அந்த சீல் விழுந்திருக்கும். இப்போ இந்த சீலை வந்து நம்ம வச்சுட்டு இருக்கிற எக்ஸஸ் சாரியை வந்து இந்த எட்ஜை வந்து கொண்டாந்து இங்கே முன்னாடி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, நம்ம எங்கே மார்க் பண்ணமோ அந்த இடத்த தான் வந்து இப்படி வச்சுக்க போகிறோம். இப்படி வச்சுட்டு உங்களுக்கு கேமராவில் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். வலிக்கிட்டு வர இருக்குது சாரி. ஸோ இப்போ நம்ம இந்த எட்ஜில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி நம்ம அயன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்படி ஃபுல்லாக பண்ணிகிட்டே வரணும். நான் பேசிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருங்க. நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மடிப்பாக வந்திருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அயன் பண்ணி எடுத்துட்டோம். குத்திட்டேன். ஸோ இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி இதே லைனை வச்சு நம்ம எடுக்க போகிறோம். எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம ஷோல்டர் அளவு வச்சு நமக்கு இன்னும் எவ்வளோ கீழே வரைக்கும் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம அளவு வச்சு நம்ம வந்து அது வரைக்கும் அயன் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன்.
உங்களுக்கு வந்து இப்போ கீழே எந்த அளவுக்கு லென்த் வரணும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, இந்த மாரி ஷோல்டர்ல போட்டுட்டு, உங்களோட முட்டிக்காலுக்கும் நல்ல 1 இன்ச் நல்ல கீழ வரா மாதிரி நீங்க போட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சம் முன்னாடி வந்து இப்படி முந்தானி எடுத்துட்டு வரும்போது, லைட்டா வந்து உங்களுக்கு வந்து கீழ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாரி இருக்கணும். தேவையான அளவுக்கு லென்த் வந்ததுக்கப்புறம், அத முடிச்ச உடனே இப்ப நம்ம செஸ்ட் ப்ளீஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, இப்போ வந்து அயர்ன் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு பாடி மெஷர்மென்ட்க்கு தகுந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி செஸ்ட் ப்ளீஸ் எடுப்போம். நான் ஆல்ரெடி என்னோட கிளையண்ட் வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்ததுனால, என்னால ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ப்ளீஸ் வந்து அரேஞ்ச் பண்ண முடியுது. இந்த மாரி கிரிப் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து வச்சிருந்த கிளிப்பை இந்த மாரி வச்சுட்டு, நீங்க இந்த மாரி ஒண்ணு ஒண்ணா வந்து எடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா எங்கேயுமே சுருங்காம உங்களுக்கு வந்து இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கையை இந்த மாரி வச்சுட்டு, நான் வந்து இந்த மாரி வந்து ஸ்ட்ரீம் அயர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப கீழ முந்தானையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா அயர்ன் பண்ணி வச்சிருக்கோம். முந்தானை அயர்ன் பண்ணிட்டோம். அதேபோல நமக்கு பின்னாடி எந்த லென்த்துக்கு வேணுமோ, அவங்களுக்கு என்னன்னு கேட்டுட்டு நம்ம வந்து லென்த் வச்சாச்சு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லென்த்துக்கு இருக்கும். நம்ம எங்க குத்த போறோமோ முன்னாடி பின், இங்க அளவு வச்சுட்டு, இப்படி சுத்தி வரும்போது கொஞ்சம் இந்த மாரி நான் வந்து இந்த அளவுக்கு நான் அயர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ செஸ்ட் பீஸ் வந்து நான் இந்த அளவுக்கு நம்மளோட ஹிப்புக்கும் கீழே நல்லாவே இந்த தொட வரைக்குமே நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அயர்ன் பண்ணியிருக்கேன் தெரியும்னு நினைக்கிறேன். அயர்ன் பண்ணிட்டு இப்படி சுற்றி நம்ம வந்து இங்கே ஒரு அளவு எடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த முந்தான சைடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப் குத்திருக்கேன். அதை வந்து இப்படி லைட்டாக இப்படி வச்சுட்டு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும், இப்படி சொருவும் போது இல்லை இப்படி வச்சிருக்கும் போது அவங்களுக்கு இங்கே கொஞ்சம் இந்த கிளிப் அளவுக்கு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் குத்திட்டேன். இப்போ நம்ம வந்து செஸ்ட் ப்ளீஸ் அரேஞ்ச் பண்ணி அழகாக நம்ம பாருங்கள் எவ்வளோ அழகாக செஸ்ட் ப்ளீஸ் வந்துருக்குன்னு. இன்னொரு விஷயம், இது வந்து ப்ரொஃபஷ்னலாக பண்ண போகிறீங்க அல்லது வந்து இது எனக்கு வந்து இந்த கிளைண்ட் ஆல்ரெடி தெரிஞ்சவங்க, என்னோட ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் இது வந்து இப்படி மேலே போட்டுட்டு உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கிளைண்ட்டோட சாரியை இந்த மாதிரி ஷோல்டரில் போட்டுட்டுலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்களோட சாரியை அவங்களே கட்டணும்னு நினைப்பாங்க. அதுக்கு முன்னாடி யாராவது வியர் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் நான் சொல்ல வரேன். இது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாரியை ஏற்கனவே இந்த சாரி கட்டியிருக்கிறதுனால நான் உங்களுக்கு இந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செஸ்ட் ப்ளீஸ்லாம் அழகாக வந்திருக்கு. நமக்கு எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1 2 3 4 5 6 7 9 10 11 ப்ளீட்ஸ். ஸோ 11 ப்ளீட்ஸும் இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு இது வந்து நல்ல பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக இங்கே சச்சிடும். பட் அவங்க வந்து கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க, அதனால் இது வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வந்து இப்படி போட்டுட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே அயர்ன் பண்ணுங்களா எவ்வளோ அழகாக வந்துச்சு பார்த்தீங்களா, சுருக்கம் இல்லாமல். இந்த அளவு சில பேருக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது ஐடியா இருக்காது. இந்த மாதிரி நம்ம பின் குத்துற இடத்துலேருந்து இப்படி நல்லா பின்னாடி வச்சுட்டு இதை நல்லா இழுத்துட்டு மேக்ஸிமம் வந்து இந்த கீழே கால் இருக்குது பார்த்தீங்களா, முட்டிக்கால், அந்த கால் வரைக்குமே இந்த அளவுக்கு கொண்டு வந்துக்கோங்க. தெரியுதுங்களா, இந்த மடிப்புலேருந்து இப்படியே கொண்டு வந்துடுங்க. நான் இங்கே பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா கை, அந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டு மேக்ஸிமம் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இப்போ ஏதாவது இங்கே ஏதாவது லைன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் இப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நான் பிடிச்சிட்டேன். ஜஸ்ட்டு ஒரு பின் குத்துறதுனால தான் வந்து கற்றுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின் குத்திக்கிட்டு நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, அது வந்து நீங்கள் அப்படியே கூட எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக பின் குத்தி காமிச்சேன். ஸோ இந்த அளவுக்கு அளவு பார்த்துட்டு இப்போது இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்டுக்கு வந்து நம்ம இங்கே ஒரு அளவு வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த அளவுலேருந்து நம்ம சென்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். சென்டர் ப்ளீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவு நான் வச்சுருக்கேன். நான் இந்த பின்னிலேருந்து நான் இப்போ இங்கே வந்து நம்ம எப்பயும் போல் ப்ளீட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸ் வந்து எப்பயுமே பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து இப்படி வைக்கும் போது இந்த சைடு ஃபுல்லாக ஈவனாக வரா மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் பெருசாக எடுத்துக்கிறேன். அடுத்தது குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். நம்ம எப்படியும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கேப் விட்டு தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறனால உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இது தெரியாது. அதுதான் வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணி இந்த மாதிரி சென்டர் ப்ளீட் எடுத்துட்டு நம்ம ஒரு பின் குத்திருந்தோம் இல்லைங்களா, இப்போ அந்த பின்னை வந்து இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேப் விட்டு இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு இங்கேருந்து கொஞ்சம் ரொம்ப வந்து தள்ள வேண்டாம், லைட்டாக வந்து இப்படி தள்ளிட்டே வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த ஓப்பன் பண்ண ஒரு பின்னை வச்சு நம்ம இங்கே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பின்னை வச்சு செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு வந்து சென்டர் ப்ளீட்டோட இது கிடச்சிருச்சு. ஸோ பாருங்கள் இப்படி இருக்கு, இப்படி இருக்கு.
இப்போ நம்ம வந்து சென்டர் ப்ளீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் இருக்கிறது இப்படி கையில் வச்சுருக்கிறது இல்லைங்களா, இது இப்போ நம்ம கையில் இப்படி எடுத்துட்டோம். இப்போது இப்படி வச்சுருக்கோம் இல்லைங்களா கையில், இதை நம்ம வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பெஞ்ச் மேலே இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். மாதிரி இந்த பெஞ்சில் போட்டுட்டேன். உங்களுக்கு கரெக்டாக கவர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து கிளிப் வச்சு செக்யூர் பண்ண போகிறேன், இல்லைன்னா வலிக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக. இப்போ நான் இங்கே இந்த சைடு கிளிப் வச்சு செக்யூர் பண்ணிட்டேன். இப்போது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்டை வந்து கரெக்டாக எடுக்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். இங்கே வந்து எக்ஸஸான சாரீ, இடுப்புக்கு சொருக போகிற சாரீ இங்கே ஃபாலோ ஆகும். நம்ம சென்டர் ப்ளீட் வந்து கரெக்டாக எடுத்துக்கலாம். நம்ம அங்கே கிளிப் குத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி எந்த ப்ளீட்ஸையும் விடாமல் அழகாக நம்ம வந்து பின் குத்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக நம்மளால எடுத்துக்க முடியும். இது வந்து சாரியோட மடிப்பு, அதை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயன் பண்ணும்போது இது கரெக்டாக அதே மாதிரி வந்துடும். நம்ம எடுக்கும் போது கரெக்டாக எடுத்துடணும், அவ்வளோதான். இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி நீவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ளீட் கொஞ்சம் பெருசாக எடுத்தோம் அப்படிங்கிறனால இந்த மாதிரி நல்ல கேப் கிடைக்கும், அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக எடுத்துட்டோம். அகெயின் இதை வந்து லைட்டாக ஸ்ட்ரைட்டாக இப்படி வச்சுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நம்ம வந்து இன்னொரு கிளிப் வச்சு இந்த எண்டில் ஒரு கிளிப் வச்சு இப்படி செக்யூர் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம 2 கார்னர்லேயுமே வந்து இந்த கிளிப் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கனால இந்த சென்டரில் இருக்கிறத வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச் கேப்பில் மட்டும் விட்டுட்டு அப்படியே 1 by 1 நம்ம எப்படி முன்னாடி வந்து எடுத்தோமோ அதே மாதிரி சென்டர்லேயும் அதே மாதிரி 1 by 1 கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்து பின்னாடி வச்சு பின்னை வந்து குத்த போகிறோம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி பின் வச்சு செக்யூர் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஒரு மாதிரி பஃப்னு இல்லாமல் சாரீ நல்லா அடங்கி நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஃபோல்டிங்லாம் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனோ அதே மாதிரி சென்டரில் வந்து ஒரு பின் குத்திட்டு அதே போல் இப்போ அயன் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அயன் பண்ணும்போது முக்கியமாக பண்ண வேண்டியது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சென்டர் ப்ளீட் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் வந்து சுருக்கம் இருந்ததோ அங்கே எல்லாம் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அயன் பண்ணிவிடுவோம். முக்கியமாக நம்ம சென்டரில் இந்த லைன்ஸில் அயன் பண்ணுறதை விட சைடில் இந்த மடிப்பு இருக்கும் இல்லைங்களா, நம்ம பின்னாடி எடுத்த மடிப்பு, அந்த மடிப்பில் கட்டாயமாக எடுத்தால் தான் அந்த ப்ளீட்ஸ் அப்படியே இருக்கும். இப்போ வந்து நம்ம சாரியை வந்து சென்டர் ப்ளீட் வந்து அழகாக மடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ தெரியும் சென்டர் ப்ளீட் அழகாக வந்துருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம எப்படி வந்து பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ அதை நான் 2 பக்கம் திருப்பி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாரி வந்து இப்படி தான் பெஞ்சில் இருந்தது இல்லைங்களா, இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா உல்ட்டாவாக திருப்ப போகிறோம். உல்ட்டா மீன்ஸ் இந்த சைடு இருக்கிறத இந்த சைடும், இந்த சைடு இருக்கிறத இந்த சைடும், இப்படி வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு வந்து இப்படி வச்சிட வேண்டியதான். ஸோ இப்படி பின்னாடி திருப்பிட்டு பின்னாடி வந்து ஒரு மாதிரி கரெக்டாக இல்லாத மாதிரி தான் இருக்கும் பின்னாடி சைடு, அதெல்லாம் ஒன்றும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். அகெயின் மறுபடியும் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து அயன் பாக்ஸை வச்சு அயன் பண்ணிக்கலாம், ஸ்டீமிங்கை வச்சு. இப்படி பண்ணுறது மூலிமா இன்னுமே நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் சாரீ, அந்த ப்ளீட்ஸ் எதுவும் கலையாத மாதிரி இருக்கும். இப்போது இந்த மாதிரி உல்ட்டா போட்டதுக்கப்புறம் இந்த சாரியை இப்போ இந்த சாரீ எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி முன்னாடி போட்டுக்கலாம். முன்னாடி போட்டுட்டு கரெக்டாக இந்த சாரீ இங்கே முடிகிற வரைக்கும் இப்படி விட்டுக்கலாம். இழுத்துட்டு கொஞ்சம் நான் முன்னாடி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்து இப்போ எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னுமே சாரீ இதில் இருக்குது. நம்ம இதை வந்து இப்போ மடிச்சுக்க போகிறோம். ஒரு பாக்ஸ் சைஸ்க்கு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுனால பாக்ஸ் மாதிரி இப்போ நம்ம வந்து மடிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஒரு 3 மடிப்பு மடிக்கிறேன். ஸோ இப்படி நான் மடிச்சுக்கிட்டேன் பாருங்கள். நமக்கு இப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகணும். இந்த எண்டிங் மடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் ஆகணும். அதாவது நம்ம இங்கே மடிச்சிருக்கிறதே வந்து ஒரு பாக்ஸ் சைஸில் வந்து மடிச்சிருக்க மாதிரி இருக்கும். இந்த செகண்ட் மடிப்பு எந்த அளவுக்கு நமக்கு பாக்ஸ் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி நம்ம இப்படி மடிச்சுட்டு எல்லா பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ முன்னாடி நம்ம வந்து இந்த செஸ்ட் பீஸ் எடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து இப்போ இப்படி கொண்டு வந்துடலாம். உங்களோட ஷோல்டரில் போட்டுக்கோங்க, எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா சாரியும் போட்டுட்டு இப்போ வந்து முன்னாடி இப்படி கொண்டு வந்து வச்சிடலாம். இப்படி முன்னாடி கொண்டு வந்துட்டு எங்கே மடிப்பு வந்து எண்டிங் முடியுதோ அந்த அளவுக்கு இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக பார்த்துட்டு, ஆக்சுவலாக இந்த சாரீ வந்து கொஞ்சம் வழுக்குது, அதனால் கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சாரீ இருக்கு இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா சாரீ இங்கே இருக்கிற சாரீ வந்து இப்படி முன்னாடி போட்டுட்டு
நமக்கு முன்னாடி பாக்ஸ் ஃபோல்டிங்க்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத இப்போ இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா முன்னாடி கொண்டு போயிட்டு இப்போ நல்லா வந்து ப்ளீட்ஸ்லாம் இப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வழுக்காமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு கிளிப்பை வச்சு அங்கே செக்யூர் பண்ணிவிட்டு இப்போ இதெல்லாம் ஆகி நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸ்ட்ரா சாரீஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து அழகாக அரேஞ்ச் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரா சாரீ இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸ்ட்ரா சாரியை ரொம்ப மடங்குற மாதிரி இல்லாமல் லைட்டாக இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி வந்து மடிச்சிடலாம். அங்கேயே நான் காட்டுறேன் பாருங்கள். நல்லாவே வந்து முன்னாடி இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா சாரீ எல்லாமே இப்படி போட்டுடலாம். ஸோ ரொம்ப வந்து மடங்காமல் அழகாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப கசகசன்னு இல்லாமல் இந்த அளவுக்கு அழகாக வந்துடும். இப்போ நம்ம 2 சைடும் ஃபோல்டு பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போது இந்த சைடு லைட்டாக ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதை இப்படி கொண்டு வந்துடலாம். எண்டிங் எங்கே முடியுதோ இந்த செஸ்ட் ப்ளீஸோட ஃபஸ்ட் ப்ளீட் வந்து எங்கே இருக்கோ அந்த அளவுக்கு இந்த சாரீ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி இழுத்து விட்டுறலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட் ஃபோல்டிங் முடிஞ்சது. இப்போ செகண்ட் ஃபோல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் சேம் அதே மாதிரி ஒரு குட்டியான ஒரு மடிப்பு மடிச்சுட்டு இதையும் இந்த மாதிரி கொண்டு வந்து இப்படி வச்சிடலாம். அவ்வளோதான். ஆனால் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் நீங்கள் பழகி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அவ்வளோதான். இப்போ வந்து முடிச்சாச்சு. இதெல்லாம் பார்த்தீங்களா, இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா போட்டிருந்த இந்த செஸ்ட் ப்ளீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் அழகாக கிடச்சிது. ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அழகாக முடிச்சாச்சு, ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் முடிஞ்சிருக்குன்னு பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இதே மாதிரியான வீடியோக்கள் இனிமேல் தொடர்ந்து போடலாமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து உங்களோட தாட்ஸை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஒரு சூப்பரான vlog அண்ட் ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினைக்கும் போடுற வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்ன வீடியோக்கள் வேணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.